இந்த 2 நிலைப்பாட்டில் அவருக்கு குழப்பத்தில் இருக்கிறாருன்றது தெரியலையா? கூட இருக்கிறவங்க வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன்லாம் பிச்சு புடுங்குறாங்க. "யோவ்! உன்னை நம்பி வந்தோம். என்னய்யா பண்ண போற? அடுத்த தேர்தலில் நாங்கள் ஜெயிக்கிறதா இல்லையான்னு தெரியல. என்னாதான்யா உன் கணக்கு? கோர்ட்லேயே அரசியல் நடத்திட்டு இருக்கேன்ட்டு" அவங்க சொல்கிறாங்க. நேற்று விரிவாக நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டோம். என்ன தான் பண்ணுவார்? நீங்கள் ஓபிஎஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். பிஜேபி உங்களை சீண்ட கூட மாட்டேங்குது, ரைட்டா? எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்தால் நீ அவ்வளோதான் அப்படின்றாரு. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். அதனால்தான் விஜயை நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன். நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அங்கிட்டு ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறார். விஜயும் ஒரு 3 முறை முதல்வர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். நம்மளோட கூட்டணியில் வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம முதல்வர் ஆகிடலாம் என்று அவர் நினைக்கிறாரா இல்லையான்றது நமக்கு தெரியல. அண்ட் இதில் நாம் எல்லாரும் ரொம்ப கவனிக்க வேண்டிய அந்த வரி, எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுகவில் இணைய தயாராக இருக்கிறேன். அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு. அந்த கட்சியை மீட்கிறேன்னு தானே நீங்கள் இந்த அமைப்பை தொடங்குனீங்க. இன்றைக்கி போய் நான் இணைகிறேன்னு சொல்கிறீங்க. லீடராக நீங்கள்